வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அவர்களை பின்துயர்ந்த அனைத்து நல்லடியார்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நான் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். வரவேற்புரை என்பது இது குர்ஆன் ஹதீஸில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை, சுன்னத்தான வழிமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் மலக்குகள் மர்ஹபம் பிக்கும் அஹ்லன் வ ஸஹ்லன், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்பதாக சொல்லி ஒவ்வொரு வானத்திலும் மலக்குகள் அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த ஒரு தலைவர்கள் வந்தாலும், எந்த ஒரு பெரியவர்கள் வந்தாலும் அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், தன்னுடைய உடலில் போர்த்தி இருந்த அந்த துண்டை எடுத்து கீழே விரித்து வரவேற்றிருப்பதாகலாம் ஹதீசுகளில் நிறைய வருகிறது. எனவே வரவேற்பு செய்வதற்கு இந்த வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் தகுதி வாய்ந்தவர்கள். எனவே நம்முடைய கோரிக்கையை ஏற்று மலேசியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பாமன் பாமன் ஊரை சேர்ந்த ஆலிந்தினாப் டத்தோ அல்ஹாஜ் பைசுல் கான் பின் சல்மான் பாரிஸ் மச்சான் அவர்கள் யானவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்முடைய இந்த ஏரியாவிலேயே உள்ள ஒரு மிகப்பெரிய மனாராவை இந்த ஊருக்கு கட்டி தந்தவர்கள். அதாவது மனாராங்கிறது ஒரு தீனுடைய அடையாள சின்னம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமை யுஅஸிம் ஷஆயிரல்லாஹ் ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமா இருக்கக்கூடிய இந்த மனாராவை இந்த ஊருக்கு கட்டித் தருவதற்கு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அதில் இருக்கிறது. அவர்களுடைய ஏற்பாட்டில் கட்டி கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சீதேவி நம்முடைய யதார்த்தமான முறையில் அவங்க ஊருக்கு வர, நம்முடைய இந்த நிகழ்ச்சி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, மச்சான் ஊருக்கு வந்திருக்கிறான், எனக்கு மச்சான் தான் அவங்க மாமி மகன், மச்சான் ஊருக்கு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அப்போ மச்சானே தலைவராக போடலான்ட்டு பாமன் ஜமாத் தலைவர்கிட்டே ஒரு கேட்டுக்கிட்டேன். அதாவது மச்சான் வந்திருக்கிறதுனால அவங்களே தலைவராக போடலான் இருக்கேன்னு, அவங்களும் உங்களை தான் போடலான் இருந்தேன், இருந்தாலும் மச்சான் வந்திருக்கிறதுனால அவங்கள தலைவராக போடலான்னு சொன்னேன். அவங்களும் அது சரி, ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் மச்சான்ட்ட நான் என் அண்ணன் மூலியமா சொன்னேன். நான் நேரடியாக போய் பேசினேன். மச்சான் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக நமக்கு சந்தோஷமான முறையை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்களை நான் மிகவும் வருகவென்று நம்முடைய ஜமால் ஆயிஷா ட்ரஸ்டின் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக கராத் ஓதிய காரி அல்கமா அவர்களை வரவேற்கின்றேன். வெளியூரில் இருந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய, சிறப்புரையாற்றுவதற்கு வந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ் முகமது ஷக்கீல் தாவூதி ஹசரத், முதல்வர் ஜாமியா இஹ்சானுல் உம்மியான் பார்வையற்றோர் மதரசா மதுரையில் இருக்குது. கண் தெரியாதவர்களுக்குரிய மதரசா. அதில் பல மாணவர்கள், கண் தெரியாதவர்கள் மிக அழகான முறையில் குர்ஆனை கற்று ஹாஃபிஸ் ஆகியிருக்கிறாங்க. நான் அந்த மதரசாவில் போய் ஹாஃபிஸ்களுக்கெல்லாம் சில டெஸ்ட்டுகள் வச்சேன், பாடங்கள்லாம் கேட்டேன். ரொம்ப அருமையாக ஓதுறாங்க. அதாவது கண் தெரியக்கூடியவங்க ஓதுறதை விட கண்ணு தெரியாத, இயற்கையாகவே கண்ணு தெரியாத எத்தனையோ மக்கள் அழகான முறையில் தஜ்வீதோட இனிமையான பொருளோட ஓதுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான மதரசாவை நடத்திக்கிட்டு வர்றாங்க மௌலானா ஷக்கீல் தாவூதி ஹசரத் அவர்கள். அடுத்து பட்டம் வழங்கி பேருரையாற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய திருச்சி ஜாமியா அன்வாருல் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் காரி அல்ஹாஜ் எஸ் முகமது அய்யூப் அன்வாரி ஃபாசில் தேவ்பந்தி ஹசரத் அவர்களையும் நான் வருகவென்று வரவேற்கின்றேன். நம்முடைய பாமன் முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களையும், முஸ்லிம் ஜமாத்தினுடைய செயலாளர் மற்றும் அந்த வருகை வந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்கள், உதவி தலைவர்கள், யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அனைவர்களையும் வருகவென்று வரவேற்கின்றேன். அதே போன்று இங்கு நம்முடைய துவக்குரையாற்றுவதற்காக, வாழ்த்துறை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற
பாம்பன் பள்ளிவாசலுடைய ஜும்மா பள்ளியினுடைய பேஷிமாம் மௌலானா மௌலவி முகமது ரஃபீயுத்தீன் மஸ்ரஹி அவர்களையும், நமது அக்காமட பள்ளிவாசலுடைய பேஷிமாம் மௌலானா மௌலவி ஜே முகமது முஸ்தபா ஹைரி பிகாம் எம்யூ அவர்களையும் நான் மிகவும் அவர்களை மன சந்தோஷத்துடன் ஜமால் ஆஷா ட்ரஸ்டின் சார்பாக அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அல்லாஹு தஆலா உங்களுடைய வருகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. உங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து நீண்ட ஹயாத்தை அல்லாஹு தஆலா தந்து இன்னும் பல தீனுக்கு பல சேவைகளை செய்வதற்குரிய எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்பதாக சொல்லி என்னுடைய வரவேற்புரை முற்றிப்படி வைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது ஆரம்பமாக பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாங்க ரஃபீக் அண்ணன் மேலே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஆரம்பமாக சூரா மரண போட்டி 5 சூரா, சின்ன சூரா சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த போட்டியில் ஓதுவதற்காக வேண்டி ஐஃபா சித்திகா வாங்க.